ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஹெச் சமையல் அண்ட் ப்ளாக். எல்லோரும் நல்லா இருக்க வேணும்னு கடவுளை வேண்டி கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னோடய காலம்பு ரொட்டீன் தான் காட்ட போகிறேன். 10 மணிலேருந்து 2 மணி வரையும் என்ன செஞ்சேன்ட்டு. வெதர் சரியான குளிராக வழியால் இருந்தது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சது பிறகு என்னோடய வீட்டுக்காரர் ஷாப்பிங் போயிட்டு வந்தவர். அதில் உள்ள சாமான்களை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதில் மகனுக்கு தேவையான பொருட்கள் தான் அதிகமாக இருந்தது. அவருக்கு தேவையான நட்ஸுகள் எல்லாம் முடிஞ்சது. அப்போ 4-5 வகையான நட்ஸுகள் வாங்கிட்டு வந்திருந்தவர். பாஸ்தா 2 வகையான, தோடம்பழம், இது ராசவள்ளி கிழங்கு, சோயா மீட், கொய்யாப்பழம், வாழைப்பழம், மற்ற குளிருக்கு இந்த கைகால் ட்ரை ஆகும், அதுக்கு ஒரு ஆயில்மெண்ட், தேங்காய், நாட்டு சர்க்கரை, 3 வகையான சீரியல், சிவப்பு பச்சரிசி என்று கொஞ்சமாக தேவையானது வாங்கிட்டு வந்தவர். அதோடையே மீனும் பால் சமைக்கிறதுக்கு கறியும் வாங்கி கொண்டு வந்துட்டார். ஒரு அடுப்பில் சிவப்பு குத்தரிசி கொதிச்சு கொண்டிருக்குது. அது அதில் பாட்டுக்கு வெந்து கொண்டிருக்கட்டும். இன்னொரு அடுப்பில் ஒரு மண் சட்டியை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லெண்ணெய் சூடானது பிறகு கொஞ்சமாக தாளிப்பு வடகம் ஆட் பண்ணியிருக்கிறேன். 2 நட்டு கருவேப்பிலையை ஆட் பண்ணி நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ மீன் குழம்புக்கு ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த மீன் குழம்போட தனி வீடியோ வேணுமெண்டா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ கருவேப்பிலை பொரிப்பட்டது பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை அரிஞ்சு ஆட் பண்ணியிருக்கிறேன். சோறு நல்லா கொதிச்சுட்டு இப்போ சோறையும் வடிச்சிட்டு அடுப்புலேயே வச்சுட்டேன். வெங்காயமும் இப்போ நல்லா வதங்கிட்டு, வெங்காயம் வதங்கினது பிறகு ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி பழத்தை சின்ன கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இனி தக்காளி பழமும் நல்லா வதங்கணும். எங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போயும் மிளகாத்தூள் ஆட் பண்ணுற நேரங்களில் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு தான் மிக்ஸ் பண்ணணும், இல்லாட்டி தீஞ்சு போயிடும். 2-3 துண்டு கொருக்காப்புளியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அதையும் அதில் ஆட் பண்ணுறேன். கொருக்காப்புளிக்கு பதிலாக பழப்புளியும் ஆட் பண்ணலாம். தேங்காயில் 1ஆம் 2ஆம் பால் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு உப்பு கல்லையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொதிக்க வைப்போம். இன்னொரு அடுப்பில் பருப்பும் கோவாயும் போட்டு வேக வச்சுருக்கிறேன். இதோட வெங்காயம், ஒரு துண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை அதில் பாட்டுக்கு கொண்டிருக்கட்டும். இப்போ மீன் குழம்பு நல்லா கொதித்து கழுவி வச்சுருக்கிற பாறை மீன் தான். வடிவாக உப்பு மஞ்சள்லாம் போட்டு கழுவி இருக்கிறேன். இப்போ மீன் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதே மீன் குழம்பு நல்லா கொதிச்சு கொண்டிருக்கட்டும். மீன் பொரியலுக்கு மீனில் தனி மிளகாத்தூள், தேசிக்காய் புளி, உப்புத்தூள் இது 3 தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். மீன் குழம்பு இப்போ நல்லா கொதிச்சுட்டு மீன் குழம்பு சட்டியை நல்லா இப்படி துணியை பிடிச்சி நல்லா குலுக்கி விடுவோம். சமைச்சு கொண்டிருக்கிற டைமில் எனக்கு மில்க் டோஃபி சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அப்போ உடனே என்ன செய்தேன்னா அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணினேன். நெய் சூடாயினது பிறகு 1/2 கப் தேங்காய் பூவை ஆட் பண்ணுறேன். தேங்காய் பூவை இந்த நெய்யில் வறுத்தெடுப்போம். ஆறுக்கெல்லாம் என்ன மாதிரி ஆசை வர்றது, திடீரென்று ஏதாவது சாப்பிடணும். தேங்காய் பூ நல்லா வறுபட்டு இனி இந்த தேங்காய் பூவை வேறு சட்டியில் மாற்றுவோம். கருக விடாமல் தேங்காய் பூவை வறுத்தெடுக்கணும். அதே சட்டியில் 1/2 கப் டின் பால் ஆட் பண்ணுறேன். உங்களோட இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டின் பாலை ஊட்டியோ குறைச்சி கொள்ளலாம். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்கணும். டின் பால் நல்லா இறுகி கொண்டிருக்கிற டைமில் வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் பூவை ஆட் பண்ணுறேன். தேங்காய் பூவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏலக்காய் ஆட் பண்ண விருப்பம்னா ஏலக்காயும் ஆட் பண்ணலாம். நான் ஏலக்காய் பதிலாக தான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணினான். ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன். உங்களோட வீட்டை யாராவது கெஸ்ட் வந்தால் உடனே செஞ்சிடலாம். டின் பாலுக்கு பதிலாக நாங்கள் சீனி கூட ஆட் பண்ணி செய்யலாம். டக்குன்னு செஞ்சிடலாம். இது 4-5 நிமிஷத்தில் நல்லா இறுகி வந்துடும். அதுக்கு பிறகு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். இந்த மில்க் டோஃபிக்கு ஒரு சின்ன ஸ்டோரியே இருக்குது. இந்த மில்க் டோஃபி நான் ஃபஸ்ட்டாக செய்த ஸ்வீட்ஸ் இந்த மில்க் டோஃபி தான். எனக்கு 13 வயசு இருக்கிற டைமில் நான் இந்த டோஃபியை ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் எனது தங்கச்சி மற்றது பக்கத்து வீட்டில் உள்ள 2 பொம்பளை பிள்ளைகள்
மில்க் டோஃபியை செய்துட்டு நான் அடுப்பால் இறக்கி கீழே வச்சேன். நான் வச்சதோட அந்த பக்கத்து வீட்டு பிள்ளை வந்து நிலத்தில் கையை வைக்கிறேன்னு சொல்லி அப்படியே மில்க் டோஃபி அந்த சட்டியிலே கையை வச்சுட்டா. அவங்க கை நல்லா சுட்டு விட்டுட்டு பாவமோட உள்ளங்கையெல்லாம் அப்படியே சுட்டு போயிட்டு. இந்த மில்க் டோஃபி செய்கிற நேரமெல்லாம் எனக்கு அவட நினைவு தான் எப்பயுமே ஓடி வரும். அதெல்லாம் ஒரு அழகான காலம். அந்த காலத்தை வந்து நாங்கள் போய் திரும்ப பார்த்தாலும் எங்களுக்கு கிடைக்காது. அந்த நினைவுகள் மட்டும்தான் இப்போ எங்களோட இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த மில்க் டோஃபி வந்து ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு உருண்டையாக பிடிக்கணுமெண்டா நீங்கள் உருண்டையாக பிடிச்சி எடுக்கலாம். அப்படி இல்லை துண்டு துண்டாக கட் பண்ணணுமெண்டா ஒரு பாத்திரத்தில் நெய்யை பூசிட்டு நாங்கள் இப்படி மட்டன் தட்டி எடுத்துகிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி எடுக்கலாம். இங்கால ஒரு அடுப்பில் வந்து மீன் பொரிஞ்சு கொண்டிருக்குது. அப்படியே வெளியே பார்த்தா திடீரென்று சினோ கொட்டுது. நான் சமைச்சு கொண்டிருக்கிற அந்த டைமுக்குள்ளேயே இவ்வளோ சினவும் கொட்டிட்டு வெள்ளனையில் வீடியோ நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே காட்டினாலோ ஒரு கொஞ்சமும் இல்லை சினோ. சரியான குளிராக இருந்தது. இப்போ பாருங்கள் இவ்வளோ சினோ காற்றும் சினோவும் கொட்டி போய் கிடக்கு. பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்குது சினோ. சரியான குளிராக இருக்குது. காரெல்லாம் ஓட இல்லாமல் நிற்கிது. சினோ கொட்டி கொண்டிருக்கிற நேரம் உப்பு போட மாட்டேனோம். எல்லாம் கொட்டி முடிஞ்சது அப்புறம் உப்பு போடுவினோம். இந்த மரங்களை பாருங்கள் இலை எதுவுமே இல்லை. இன்னும் ஒரு மாதத்தில் எல்லா இலையும் வந்துடும் சம்மர் வர. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் மட்டும்தான் குளிருக்கு வந்து இலை அப்படியே இருக்கும். மற்ற எல்லா மரத்துலேயும் இலை கொட்டி இப்படி பட்டை மரம் மாதிரி தான் இருக்கும். சம்மருக்கு வந்து இலையெல்லாம் இனி தொழுத்து நல்ல வடிவாக வந்துடும். என்னோடய வீடியோ பார்க்குற நீங்கள் முதல்ல என்ன ஸ்வீட் செய்தேன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. காலையில் 10 மணியிலேருந்து 2 மணி வரையும் இப்படித்தான் என்னோடய பொழுது போனது. நான் லாஸ்ட்டாக ஒரு ரொட்டீன் வீடியோ போட்டிருந்தேன். நான் அதில் வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுத்தது. என்னோடய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு நிறையவே சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க என்னோடய லஞ்ச் மெனு என்னென்னு பார்ப்போம். சுட சுட சிவப்பரிசி சோறு, பாறை மீன் குழம்பு, பருப்பு கோவா பால் கறி, மீன் பொரியல், மறக்க முடியாத மில்க் டோஃபி. இதுதான் என்னோட இன்றைய லஞ்ச் மெனு. என்னோடய வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.